முகுந்தன் முரளி. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவை முடித்து இப்பொழுது முதல் கூட்டமாக, அதாவது 80வது மாதாந்திர சிறப்பு கூட்டம், இந்த கூட்டத்திற்கு தலைமை திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள் மாலை வருகை புரிய இருக்கின்றார். அதே போல இந்த மாதத்தினுடைய விழா முன்னிலையாக டாக்டர் மணி முருகேசன் ஐயா அவர்களும் டாக்டர் சாரதி ஐயா அவர்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அதே போல நட்சத்திர பேச்சாளராக தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள், நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள், எஸ் ஜெயந்தி மேடம் அவர்கள், கார்த்திகா மேடம் அவர்கள், துரைசாமி ஐயா அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், தனக்கோடி ஐயா அவர்கள் மற்றும் நானும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் முதல் பேச்சாளராக உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது முதல் பேச்சாளராக பேச இருக்கின்றார். அவரை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு ஜாதாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழுவில் இருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கென வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக ஜோதிடத்தை பற்றி பேச இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீழலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாமும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானம். வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார். வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்றார் புலிப்பாணியார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள்ளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தாலே. ஆகவே எம்முடைய குருநாதரை மனதில் வணங்கி எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தாங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் எப்பொழுதும் இச்சங்கத்திலே 3 தலைப்புகளிலே உரையாற்றுவது வழக்கம். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவதாக இன்றைக்கு வீமகவியிலிருந்து ஒரு 10-15 பாடல்கள், அதற்கான விளக்கம், மூன்றாவதாக 2 உதாரண ஜாதகம். இவைதான். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம். இல்லை, ஏன் நெட்டெடுப்புன்னு சொல்கிறேன்னா, ஒரு பார்த்த உடனேயே ஜாதகத்தை பார்த்த உடனே எதையும் சிந்திக்காமல் அப்படியே பலன் உரைப்பது தான் நெட்டெடுப்பு. உதாரணமாக, ஒரு ஜாதகனுக்கு 4ஆம் இடத்ததிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்து அந்த கேந்திர திரிகோணங்களில் இருக்கின்ற 4ஆம் இடத்து அதிபதியை சுப கிரகங்கள் பார்த்தால் அவன் வீடு வாசல் சிறப்பாக இருக்கும். எதையும் பார்க்க வேண்டாம் மேற்கொண்ட.
4ஆம் இடத்துக்குரியவர் உச்சம் பெற்று அவரை பாவ கிரகங்கள் பார்க்காமல் சுப கிரகங்கள் பார்த்தால் அவன் சொந்த பந்தத்திலே மிக முக்கியமான, அவனுக்கு எத்தனை பேர் பங்காளி பௌத்தாளி இருந்தாலும் அவர்களை விட இவன் வசதி வாய்ப்பாக வாழ்வான். இதையும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். மூன்றாவதாக, ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்தில் பாபர் இருந்து 4 கூடையவன் 6, 8, 12 சென்று விட்டால் அவனை சார்ந்த சுற்றத்தாருடன் பகை கொண்டுதான் வாழ்வான். ஒரு ஜாதகத்திலே 4 கூடையவரும் 5 கூடையும் கூடி 6ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்திலே பாபகிரகங்கள் பார்த்தால் இருந்தால் இவனுடைய தாயாருக்கும் தகப்பனாருடைய அன்பு இல்லை. ஒரு ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலே சூரியன், சனி, செவ்வாய் இருந்து அவர்களுடன் 4 கூடையவன் கூடிவிட்டால் அவனுக்கு சிறப்பான வாழ்க்கை இல்லை, சிறப்பான சொந்த பந்தங்கள் இல்லை. அதே போல ஒரு ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் இருந்து ஒருவர் நீசம் பெற்று 4 கூடையவன் 6, 8 சென்று விட்டால் சொந்த பந்தத்தோடு எப்பொழுதும் விரோதி மனப்பான்மையோடு இருப்பான். 4ஆம் இடத்திலே சூரியனும் செவ்வாய் இருந்து சனி பார்த்தால் இவன் சொந்தக்காரர்களால் இவன் தாக்கப்பட்டு மருத்துவமனை செல்கின்ற அளவுக்கு இவனுடைய வாழ்க்கை போகும். ஒரு ஜாதகத்திலே சனியும் புதனும் 4ஆம் இடத்தில் இருந்து சனி செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்து 4 கூடையவன் பாதிக்கப்பட்டு குருவும் பலவீனமாக இருந்தால் வீடு வாசல் சிறப்பாக இருக்கும், ஆனால் அந்த வீட்டிலே மகிழ்ச்சி இருக்காது. அடுத்தடுப்பில் ஒரு ஜாதகத்திலே 3ஆம் இடத்திலே சுபகிரகம் இருந்து 4ஆம் இடத்திலும் சுபகிரகம் இருந்து 4 கூடையவன் கேந்திர திரிகோணங்களில் இருந்து விட்டால் இவன் மாடி வீடு கட்டி சிறப்பாக வாழ்வான். ஒரு ஜாதகத்திலே 10ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் கூடி கேந்திர திரிகோணங்கள் இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் பல வீடுகள் கட்டுவான். ஒரு ஜாதகனுக்கு 4 கூடையவனும் 2 கூடையன் கூடி கேந்திர திரிகோணங்களில் இருந்து விட்டால் பல வீடுகள் கட்டி இவன் வாடகைக்கு விடுவான். ஒரு ஜாதகத்திலே லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரலக்கணத்தில் சுபகிரகங்கள் உச்சம் பெற்று இருந்தாலும் அல்ல, சர ராசியில் சுபகிரகங்கள் உச்சம் பெற்று இருந்தாலும் அல்லது பாப கிரகங்கள் ஆட்சி பெற்று இருந்தாலும் ஒரு உச்ச கிரகத்திற்கு 2 வீடுகளும் ஆட்சி வீட்டுக்கு 1 வீடுகளும் குறையாமல் அவன் கட்டுவான். ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்திலே சனி இருந்து அந்த சனியோடு சுபகிரகங்கள் சேர்ந்தால் மிக அற்புதமான வீடு கட்டுவார். ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்திலே பாபகிரகங்கள் இருந்தால் அவனுக்கு வீடு
வாய்ப்பதில் கொஞ்சம் காலதாமதமாகும். அடுத்தாற்போல ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்தில் கேது இருந்தால் சொந்த வீட்டை விட வாடகை வீடு அவனுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அந்த கேதுவோடு குளியன் சேர்ந்து விட்டால் அல்லது மாந்தி சேர்ந்து விட்டால் குடியிருக்க குச்சி இல்லை என்று சொன்னார் புலிப்பாணியார். அப்போ வீட்டை பாதித்து விடுகிறது. சரி, ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்திலே சுபகிரகம் இருந்து 4 குடையவனும் சுபராசியில் இருந்து கேந்திர திரிகோணில் இருந்து செவ்வாய் பலப்பற்று இருந்தால் அந்த ஜாதகன் பூமி விளைச்சல் நன்றாக இருக்கும். அதே போல 4இல் பாபர் இருந்து 4ஆம் இடத்ததிபதியும் பாபர் வீட்டில் இருந்து செவ்வாய் பலகீனப்பட்டு விட்டால் இவனுக்கு விவசாயம் எந்த வழியிலும் பாதிக்காது அப்படின்னாரு. அடுத்தாற்போல ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்ததிபதி சுபகிரகமாக இருந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்து சந்திரனும் நன்னிலையில் இருந்தால் தாயார் மூலம் இவனுக்கு வருமானம் உண்டு. தாயாருக்கு நல்ல உடல்நிலை சிறப்பாக இருக்கும். அதே போல ஒரு ஜாதகத்திலே 4இலே பலகீனப்பட்டு இருந்து சந்திரனும் பாவராசிகளில் இருந்தால் அவனுடைய தாயாருக்கு சுகம் இல்லை. ஒரு ஜாதகத்திற்கு லக்கணத்திலே குரு சுக்கிரன் இருந்து 4 கூடையவர் 6, 8, 12 சென்று விட்டால் இவன் கபடமற்றவனாக ஏமாளியாக இருப்பான். அடுத்தாற்போல 5 குடையவன் 7இல் இருந்தால் அவனுக்கு 29 வயதிற்கு மேல்தான் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல 10 குடையவன் 7இல் இருந்து 7 குடையவன் 10இல் அமர்ந்தால் அவன் மனைவியின் மூலமாக ஒரு வருமானத்தை அடைகின்ற வாய்ப்பு உண்டு. அதே போல 11 குடையவன் 7இல் இருந்தால் இவனுக்கு வரக்கூடிய மனைவியானவள் சம்பாதித்தியம் உடையவளாக இருப்பாள். 7இல் சுக்கிரன் இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய மனைவியானவள் அழகான மனைவியாக இருக்குவாள். அதே 6இலே சுக்கிரன் இருந்தால் வம்பு தும்பு பெண்ணால் அவமானப்படுவான். 5இல் சுக்கிரன் இருந்தால் இவனுக்கு வரக்கூடிய மனைவியானவள் நகை நட்டோடு வருவாள். இவங்க அம்மா பேச்சு அவ கேட்க மாட்டாங்க. அடுத்தாப்புல 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடி 6லோ 12லோ இருந்து விட்டால் கொஞ்சம் மந்த புத்தி உடையவனாக இருப்பான். 10இல் செவ்வாய் இருந்து சுபகிரகங்கள் பார்த்தால் இவன் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான். 12இல் செவ்வாய் இருந்தால் இவனுக்கு உடன்பிறப்பால் எந்தவித நன்மை இருக்காது, உடன்பிறப்பு இருக்காது, இருந்தாலும் சிறப்பில்லை. இவைகளெல்லாம் பரிச்சித்து பார்க்கப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் வீமகவி என்கின்ற இந்த நூலிலிருந்து ஒரு 10-12 பாடல்கள். அந்த வீமகவி பாட்டை ரொம்ப நாளாக தொடலை, அதனால் இன்றைக்கி தொட்டிருக்கோம். முதல் பாடல் பாருங்க. அஞ்சினில் ரவிக்காரி அறவுடன் செவ்வாய் நிற்க துஞ்சிடும் மாமன் என்று சொல்லவும் பேருண்டோ, மிஞ்சியே இருந்துட்டாலும் மீளாது அவன் குடும்பம் பஞ்சு போல் பறக்கச் செய்யும் பாலகன் பிறக்கத்தானே. நான் ஆரம்ப காலத்தில் ஒரு ஜோசியரை பார்க்க போனோம். பக்கத்தில் ஒரு ஜோசியர் கொண்டு வந்தார். இவனுக்கு தாய் மாமன் இருக்க மாட்டாமே
அவன் ஆமாங்க இல்லைங்கண்ணா. அவன் போனோடனே கேட்டேன், எப்படியா சொன்னேன்னு. அந்த ஆள் சொன்னான், ஜாதகத்தை வச்சு தான் சொன்னேன். அது தெரியாதா, ஜாதகம் இல்லாமல் என்ன அருள் வாக்கா சொல்கிறேன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் முடிஞ்சது. 5 பாவக்கிரகம் இருந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது, அவ்வளவுதான். அப்போ வந்தவனுக்கு 5ஆம் இடத்துல ராகு, 5 குடைவன் கெட்டு போயிட்டான். அதை வச்சு அவர் சொன்னார், அதை நமக்கு சொல்ல மாட்டேன்ட்டார். அதனால தான் புலிப்பாளையால் அழகாக சொன்னார் வீமகவிவார், 5 நீள் ரவிகாரி அறவுடன் செவ்வாய் நிற்க துஞ்சிடும் மாமன் என்று சொல்லவும் பெயருண்டோ, மிஞ்சியே இருந்துட்டாலும் மீளாது அவன் குடும்பம் பஞ்சு போல் பறக்கச் செய்யும் பாலகன் பிறந்ததனால். அடுத்த பாட்டு, செருக்குள்ள செவ்வாய் 4, 7, 8 வருக்கமா மனைக்கு தெற்கம் வம்சமற்று போகும், பெருக்கமா பிள்ளை எல்லாம் சுகமில்லை, வருக்க பாவுடன் சேர்ந்தால் வஞ்சனையாமே சொன்னார். செருக்குள்ள செவ்வாய் 4, 7, 8 வருக்கமா மனைக்கு தெற்கு வம்சமற்றும் போகும். இவர் வீமகவி ஆசிரியர். இவருக்கு ஜோசியம் சொன்னா, வந்தவனுக்கு ஜோசியம் சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஜோசியம் சொல்றாரு. பெருக்கமா பிள்ளை இல்லையா. இப்போ 4, 7, 8 என்பது செவ்வாய்க்கு பார்வைப்படுகின்ற இடங்கள். அதனால தான் செருக்குள்ள செவ்வாய்க்கு 4, 7, 8 அப்படின்னாரு. வர்க்கமா மனைக்கு தெற்கு வம்சமற்று போகும்னாரு. அந்த வீட்டில் பெருக்கமாம் பிள்ளை எல்லாம் சுகமில்லை சாவு சொல்லும், வர்க்கமாம பாவர் பார்க்க வம்சம் அழியும் தானேனார். சரி, இது அடுத்தது ஒரு நல்ல அழகான பாடல். இந்த பாடலாம் எல்லாத்துக்கும் எனக்கு பொருந்தலன்னு சொல்லக்கூடாது. பேச வரும் 4ஆம் அதிபதி பெருமையாய் கேந்திரம் ஏறி பெருமையாய் கோணம் ஏறி நிற்க காசி யாத்திரையே போவான்னார். இந்த பாடலானது முழுக்க முழுக்க நம்முடைய தலைவர் முகுந்தன் முரளிக்காகவே எழுதப்பட்ட பாடல். நான் இந்த பாடலை படிக்கும்போது அவர் ஜாதகத்தை நினச்சிக்கிட்டேன். பேச வரும் 4ஆம் அதிபதி பெருமையாய் திரிகோணம் ஏறி நிற்க காசி யாத்திரையே போவார்னார். அவர் காசி யாத்திரை போகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் 10 பேர்த்த 20 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாரு. எவ்வளோ அழகான பாட்டு. அடுத்த வரி சொன்னார், கணக்கனும் பார்வையுற்றால், ஒன்று இவர் இருக்கிற ஒரு கணக்கனை பார்க்கணும், அல்லது கணக்கன் பார்வையுற்றால் தேசம் சுற்றி மன்னன் திசை 8 பேரும் ஓங்கிட பாசமாய் வணங்குவர் இவரைத்தானே. டெல்லி வரலையும் போயிட்டு வந்தார். அதனால தான் சொன்னாரு, நேசமாய் வணங்குவர் மன்னன் திசை 8 ஓங்க. நிறைய பேருக்கு அவருக்கு சிஷ்யர் இருக்காங்க, டெல்லி வரல. எவ்வளோ அழகாக அந்த பாடல் அவருக்காக எழுதப்பட்ட பாடல் நாம் நினச்சிக்கோம். அடுத்ததாக இன்னொரு பாடல், வணங்கிய 4ஆம் அதிபதி மன்னவன் சுங்கன் சேரில். அப்போ 4ஆம் அதிபதி மன்னவன்னா குரு, 4ஆம் அதிபதி மன்னவன் சுங்கன் சேரில். இந்த 3 பேரும் இணங்கியே
6, 8 வியத்தில் நின்றாராயின் அணங்குள்ள தாரம் இவனும் 2 செய்வான். பணங்களும் விரயமாகி பாரினில் பரிதவிப்பான். நண்பர்கிட்ட கூட ஐயா கிட்ட ஒரு ஜாதகம் காட்டினான். பாருங்க, வணங்கிய 4ஆம் அதிபதி மன்னவன் சுங்கன் சேரில், 6ஆம் இடத்துல சுக்கிரன். 4ஆம் அதிபதி புதனுடைய சாரத்தை நான் தொட மாட்டேன், இருந்தாலும் தொட்டுக்கிட்டான் 6ல். குருலையே குருவும் பார்த்தாரு, 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. அணங்குள்ள தாரம் அன்னவன் 2 செய்வான், பணங்களும் விரயமாகி பாரினில் பரிதவிப்பான்னாரு. அப்படியே சொல்லியே ராகு சோதி சோமனும் கூடி. அப்ப ராகுவோட யாரா இருக்கிறாங்க பாருங்க. சொல்லிய ராகு சோதி, சோதி என்றால் சூரியன், சோமன் என்றால் சந்திரன். சொல்லிய ராகு சோதி சோமனும் கூடி அல்லோலன் நின்ற ராசி ஆங்குர சரமையானால் நல்லாமை கீழ்மேல் வீதி நாட்டாமை தெற்கு வாசல் சல்லியன் கூடி நின்றால் தனித்தே இருப்பான் பாருன்னார். அவனுக்கு கல்யாணம் ஆகாதுனார். ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரனோட ராகு சேர்ந்து இவன் வசிக்கின்ற வீடு அந்த சேர்கின்ற இடமானது சரராசியாக இருந்தால் இவன் வசிக்கின்ற இடம் கீழ்மேல் வீதி, ரோட்டுக்கு வடக்கால வீடு கட்டுவேன், தெற்கு பார்த்த வாசல் சொல்லிட்டு சுக்கிரன் சம்பந்தம் ஏற்பட்டால் இவன் தனியாக இருப்பான், ஒன்றும் பிரயோசனம் இல்லைன்ட்டார். அடுத்த சொன்னார், பாரென்று சொன்னபோது பாக்கியத்தானம் தன்னில் 9ஆம் இடத்துக்கு சொன்னார். பார் என்று சொன்னபோது பாக்கியத்தானம் தன்னில் சார் என்ற குருவோடு சந்திரனும் பகைத்து நின்றால், அதாவது குரு சந்திரன் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கணும், அல்லது சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கணும், பாவ கிரகங்கள் பார்க்கணும். அதனால சொன்னார், பாரென்று சொன்னபோது பாக்கியத்தானம் தன்னில் சாரென்று கேட்டபோது சந்திரனும் பகைத்து நின்றால் வாரென்று சொன்னபோது மாமனார் வீட்டில் சேர்வான், வீரென்ற வீமகவி சொன்ன குறிப்பு தப்பாதப்பானார். அடுத்தது எல்லாமே கருத்து தான். காணும் லக்கணம் கண்டம் ஏல் 10 பாருங்க. பூணும் சுக்கிரன் புந்தி இருந்திடில் காணும் லக்கணம் கண்டம் ஏல் 10, அதாவது வேற ஒன்று 1, 4, 7, 10 இந்த சுக்கிரனும் புதனும் இருந்துவிட்டு கெடாமல் இருந்துவிட்டால் எவ்வளவு பெரிய தோஷங்கள் ஜாதகனுக்கு வந்தாலும் அந்த தோஷங்கள் அனைத்தும் விலகி போகும். அதான் சொன்னார், பானு கண்ட பனி போல அந்த கேந்திரங்கள் இருந்துவிட்டால் இவனுக்கு எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பானு கண்ட பனி போல ஒதுங்கி ஓடிவிடுமா. சரி, அடுத்தது அழகான பாட்டு. காரியம் கட்செவியும், கட்செவினா ராகு, காரியம் கட்செவியும் ஒன்றாய் கலந்து 8, 10 வாழ. இது யாருக்காக சொன்னாரோ? தகப்பனாருக்கு சொன்னார். அப்பனுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னார். ஒரு பையன் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் அவன் அப்போ இப்படி தான் இருப்பான். அதனால தான் சொன்னார், காரியம் கட்சவையும் ஒன்றாய் கலந்து 8, 10 வாழ. பேரியல் புந்தியுடன் ராகுகே சேர்ந்து 6 இருந்துட்டாலும். அடுத்தவரி சொன்னார்,
வீரிய தகப்பன் தானும் வீம்பால் போனாம்பாவர். இவங்க அப்பா வந்து ரொம்ப வீம்பு பிடிச்சவான். வீம்பு பிடிச்சி அடுத்தவங்களோட சண்டைக்கு போய் ஏதாவது ஆபத்தை தேடுவானாம். அதெல்லாம் சொன்னார், வீரிய தகப்பன் தானும் வீம்பாய் போவான் பாரு. சாரியாம் 4ஆம் பாதத்தில் வரும் கண்டம் சொல்லே. 4ஆம் பாதம்ங்கிறது என்னங்க? அந்த திசை ஆரம்பித்து 4வது மாதத்திலே அவனுக்கு கண்டம் சொல்லு சொல்லிட்டார். 5, 5, 7, 10 அணுவழி தனித்து நின்றால் கொஞ்சிட்ட தாய் தந்தையருக்கு குணமில்லை பிணக்கம் தானே. இப்ப 5, 7, 10 எடுத்துக்கிட்டார். இதை 3 பாகத்தை எடுத்துக்கிட்டாரு. 5, 7, 10 அணுவழி தனித்து நின்றால், அணுவழி என்றால் சனி சொல்லிட்டு கொஞ்சிட்ட. இவன் ஆரம்ப காலத்தில் பிறந்தான் அல்லவா, அவனை தூக்கி வச்சு கொஞ்சினதாரு தாய் தகப்பேன். அதனால தான் கொஞ்சிட்ட தாய் தந்தையருக்கு குணமில்லை பிணக்கம் தானே. அடுத்தவரை அடித்தார் பாட்டு சொல்லிட்டு, தஞ்சமாம் தாயாருக்கு மணக்கவலை எந்நாளும் உண்டு, வஞ்சமாய் தகப்பனாருக்கு வாழ்வது சிறக்குமாமே. அம்மா தான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பானா, அப்பன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பானா. எங்கள் நண்பர் ஜாதகம், ஒரு பையன் ஜாதகம் அப்படியே பொருந்தும். 10ஆம் இடத்துல சனி, நல்ல இடம் தானே சனி. ஆனால் அந்த சனியை குரு பார்த்திருந்தால் எந்த பிரச்சனை, எந்த சுபகிரகமாவது பார்க்கணும், பார்க்கல. ஆனால் இதுவரையிலும் இருக்காங்க, கணவன் மனைவிக்கு எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை, ஏதோ வாழ்க்கை. அதான் சொல்றாரு, 5 ரவிக்காரி 5, 7, 10 அணுவழி தனித்து நின்று விட்டால், சுபர் பார்வை இல்லாமல் இருந்தால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. சரி, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நல்லா, அதை விட இன்னைக்கு வந்து அழகான ஒரு பாட்டு சொன்னார். மாமன் சிறுவன் தாய் தந்தை மரணமாம். ஒரே அடி அடிச்சிட்டார். என்னையா சொல்கிறேன், வீமகவியார் பாருங்க. மாமன் சிறுவன் தாய் தந்தை மரணம். அடுத்தவரி சொன்னார் 5, 10. இவன் ஜாதகத்தில் என்ன இருந்தால் என்னென்ன சாப்பிட 5, 10 சொல்லிட்டு பூமன் காரி மதி வெய்யோ நிற்கில் ஒரே முடிச்சிட்டார். அதாவது ஒரு ஜாதகனுடைய ஒருவனுடைய ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலாவது 10ஆம் இடத்திலாவது செவ்வாய் இருந்தால் அவனுடைய தாய் மாமனுக்கு ஆகாது, பாதிக்கப்பட்டிருந்தால்தான். 5ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ சனி இருந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் இவனுக்கு ஜாதகனுக்கு திண்டம். 5ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலோ சந்திரன் இருந்து பாதிக்கப்பட்டு திசை நடந்தால் தாயாருக்கு. அடுத்த சொன்னார், 5ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ சூரியன் இருந்து பாதிக்கப்பட்டு திசை நடந்தால் தந்தையாருக்கு சொல்லிட்டு அடுத்த வரி தொடர்வார். சுபர் நோக்கில்லாத சோமனுக்கு 7 சனி சேய் நின்றிட்டாலும், செஞ்சுடருக்கு 7 சனி சேய் நின்றிட்டாலும் தாய் தந்தையாருக்கு அமைய. பாருங்க, சோமன்னா வந்து சந்திரன். இந்த சந்திரனுக்கு வந்து 7ஆம் இடத்திலே சனி சேய் நின்றுட்டால் எழுதி வச்சிருங்க.
அம்மாவுக்கு வைத்திய செலவு. சூரியனுக்கு 7 இவங்க நின்றுட்டான். இது அடுத்த வரி சொன்னார், தீமையான கோட்கள் உடல் உயிரை பற்றி இருப்பின் ஜாதகன் மரணமாமே. தீமையான கோள்கள்னா என்ன? பாவ கிரகங்கள் லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்துக்கு இருபுறம் இருந்தாலும் ஜாதகனை பாதிக்கும். அதே போல் சந்திரனை கூட பாவ கிரகங்கள் சேர்ந்து இருபுறமும் தீமை கோள்கள் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு பாதிக்கும். அதனால தான் சொன்னார், சாவது மெய்தான் செவ்வாய் சனிக்கு 8 ரவி நிற்க, ஆவது மெய்தான் கலை உயர்ந்த பூரணமதி, நாவது நீட்டி பார்க்க நானிலத்தில் உதித்த காலை, சாவதும் மெய்தான் அப்படின்னார். அடுத்ததாக 4-3-7 நலமில்லா சனி நிற்க, மாடு மக்கள் சம்பத்தும் சேதமாமா. இப்போ சனியை பற்றி தான் சொன்னார். 4-3-7 நலமில்லா சனி நிற்க, மகர லக்கணம் ஒருத்தர் 4ஆம் இடத்துல சனி நீசம். பாருங்க இந்த பாடல் எவ்வாறு பொருந்துகிறது பாருங்க. 4-3-7 நலமில்லா சனி நிற்க, மாடு மக்கள் சம்பத்து நாசமாக்கினார். அவங்க வீட்டில் நான் சொன்னார், நான் எங்கள் அப்பன் காலத்தில் 200 மாடு இருந்ததுன்னார். மாட்டு பண்ணையே எங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய கலகலன்னு மணி கட்டிட்டு வருன்னாரு. ஐயா உங்களுக்கு 25 வயசு ஆகும்போது எப்படி இருந்ததுன்னு, எல்லா மாடும் போயிடுச்சுட்டார். அதான் மாடு மக்கள் சம்பத்து நாசமாகிட்டார். ஏழவே புதனும் சேர்ந்து இருக்க நன்று. ஆக அவர் ஜாதகத்தில் புதன் பார்த்தார், நன்று. சாலவே வேறு இனத்து பெண்ணோடு சிநேகம் கொள்வான் பாருன்னார். காரணம் அதிகம் சுங்கன் கலந்து 5 பத்தில் வாழ, ஆரணம் அறிந்த மாளும் அவருடன் சேர்ந்து நிற்க, சீரணம் தாயாருக்கு தீமையே ஆகும் என்று மாரணமாம் 8-10 வருடத்தில் கொண்டு, சந்திரன் 3-4 சனிசே 7-10 புந்திதான் 8 நிற்க புத்திரர் பிறந்து சாவான், இந்துவும் கூடி நின்றால் இருப்பிடம் நாசமாகும் சொன்னார். சொல்லிய 3-4 சூரியன் நிற்பான் நாயில், வல்லமை அதிகம் உண்டாம் வயது 5-7 அல்லும் பகலும் தீரா அலைச்சலுற்று பில்லி சூனியத்தால் பெரும் பிழைகள் பேசலாமே. அழகான சொன்னார். சந்திரன் லக்கணத்தில் சார்ந்திட ஆயிலும் உண்டாம், சந்திரன் லக்கணத்தில் சார்ந்திட ஆயிலும் உண்டாம், புந்திதான் 8 இருந்திட பூரண ஆயில், அந்தகன் 7 நின்றால் அதிக வயது உண்டாம், வந்த வாரமதில் வந்திடும் பிணியும் மரணம் தானேனார். இப்படிலாம் சொல்லிட்டு அவன் என்ன கிழமை வருதோ பாருங்க, ஆயில் அதிகம் தான், அந்த கிழமையில தான் அவனுக்கு கெடுதல் வரும் என்று சொல்லிவிட்டார். சரி, இப்படி அழகான பாட்டு சொல்லிட்டு ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறோம். ஒரு நண்பர் ஜாதகம் கொடுத்தாரு. மீன லக்கணம், லக்கணத்தில் சூரியன், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சூரியன்
இல்லை 6ஆம் இடத்துல வந்து குரு, செவ்வாய், சனி, ராகு. 12ஆம் இடத்துல புதன், கேது. கேட்டார், வயசு கிட்டத்தட்ட 40 வயசு நெருங்கிட்டு இருக்கு பையனுக்கு. ஏங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது, என்ன காரணம்னாரு. ஆமாங்க, கல்யாணம் ஆகாது. ஆனால் இவன் கல்யாணம் பண்ணுற பொண்ணு ரெடியாக இருந்தாலும் இவன் கல்யாணம் பண்ண மாட்டான்னு. ஆமாம், என்ன காரணம்னாரு. இவனுடைய எண்ணமே வேறுன்னா, இவன் நாடகத்தில் நடிக்கிற நடிகை போலவும் திரைப்படத்தில் நடிக்கிற நடிகை போலவும் இவனுக்கு கல்யாணம் பண்ணால் பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன்ட்டான். அப்போ தனுசு லக்கணத்திற்கு 7ஆம் இடம் பாருங்க. 7ஆம் இடம் என்னங்க? கன்னி. அந்த வீட்டுக்குரியவர் யாருங்க? புதன். அவர் ராகுவோடு சேர்த்து சனி வீட்டில் 12ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 7ஆம் இடத்திற்கு வீடு கொடுத்த கிரகமாவது சனி போய் ராகுவோடு சேர்ந்து அங்கே போய் இருந்துட்டார். ஆனால் வருமானம் வருதா? வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை. 2ஆம் இடத்துல சுக்கிரன் எல்லாம் அழகாக இனிமையாக பேசுவான், வருமானம் இருக்க. 11ஆம் அதிபதி சனி வந்து குருவோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கான். சம்பாதிப்பான், செலவு பண்ணுவேன், அவ்வளவுதான். அப்போ இது போல் அழகாக எடுக்கணும் ஜோசியத்தை. ரொம்ப தம் கட்டிட்டு இருக்கிறத விட இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன் கேளுங்க. ஐயா கிட்ட கூட சொன்னேன் காலையில். மிதுன லக்கணம், மீன்ற 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி, 9ஆம் இடத்துல ராகு, சந்திரன், 10ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல குரு. இப்போ இவனுடைய கேள்வி என்னன்னா, நான் ஒருத்தர்கிட்ட ஒரு தொகை, பெரிய தொகை கடனாக கொடுத்துருக்கேன், அது வருமா வராதா? இவன் வட்டி கொடுத்தியா? இல்லை. அப்போ எப்படியா ஒரு பெரிய தொகையை ஒரு ஆளை நம்பி கொடுக்குறேன்? இதெல்லாம் பழக்கம் தாங்கண்ணா. என்னையா பழக்கம்னா, நட்பின் அடிப்படையிலே கொண்டு போய் கொடுத்தான் ஒரு அம்மாவுக்கு. இவனுக்கு வயசு 35, அம்மாவுக்கு வயசு 55. அப்போ இப்போ இந்த ஜாதகத்தில் 7 கூடியவரை பார்க்கணும். 7 கூடிய குரு யார்? 12ல் சுக்கிரன் வீட்டில். ஆச்சா, அந்த 7ஆம் வீட்டில் இருக்கிறவங்க பாரு, யார் பார்க்கணும்? லக்னாதிபதி 7ல் இருக்காரு, 3 கூடையவர் 7ல் இருக்காரு, 8 கூடையவர் இருக்காரு, 9 கூடையவர் இருக்காரு. அப்போ இத்தனை கடை 8 கூடையவர் 7ல் இருந்தானே கல்யாண பிரச்சனை. 2 கூடையவர் வந்து சந்திரன் 9ல் போய் இருக்கிறது நல்ல அருமையான வாய்ப்பு. ஆனால் அவர் கூட ராகு சேர்ந்து இருக்கு பாருங்க, அங்கே தான் இருக்குது. எந்த கிரகத்தோடு ராகு கேது சேர்க்கிறது அங்கேயே அந்த கிரகத்துடைய பலனை இழக்க செய்வார்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு ஜாதகத்திலே 9ஆம் இடத்திலே வந்து சுக்கிரன் இருந்த அல்ல சுக்கிரன் ராகு சேர்ந்து இருந்தால் அவன் வயதுக்கு மூத்த பெண்ணோடு நட்பு கொண்டு இருப்பான். இன்னும் சொன்னேன், ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் விதவை பெண்போடு சிநேகம் கொள்வான்னு சொன்னோம். அதே போல் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் வயது மூத்த பெண்களோடு இது கொள்வான்னு சொல்லியிருந்தோம். ஆக அப்படியே வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடணுங்க. அடுத்தாற்போல் இனி ஒரு ஜாதகம்
ஒரு ஜாதகத்திலே தனுசு லக்னம், 2ஆம் இடத்திலே புதன், 3ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சனி நீசம், அடுத்தாப்புல 7ல் சந்திரன், 9ல் கேது, 11ல் குரு. இப்போ இவங்களுக்கு பாதக ஸ்தானாதிபதி என்பது 7ஆம் இடம். அங்கே 8ல் இருக்காரு. ஆனால் குடும்பத்தை கெடுக்கல, குடும்பம் இருக்கு, சிறப்பாக இருக்கு, கணவனோட இருக்காங்க. இரண்டு கூடிய தன்னுடைய 10ஆம் இடம் என்பது பதவி, 10 கூடியவன் 2ல் இருக்காரு, சிறந்த பதவி. இவங்களுக்கு புதன் திசை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சனி புத்தி வந்தது. அதே போல சனி புத்தி, குரு அந்தரம் பதவியை பறிச்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம்? தனத்தை தரக்கூடியது 2ஆம் இடம். அந்த தனத்தை தரக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி நீசம். எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலும் நிற்காது. சொல்லுங்க, 2 கூடையவர் நீசம் ஆயிடுச்சா, இனி எவ்வளவுதான் கணக்கு சம்பாதிச்சாலும் நீ வாய் வார்த்தை பேசி நல்லா பேசுவ. என்று சொல்லி, ஆகவே ஒரு ஜோதிடம் பார்த்தோம்னா பார்த்த உடனே பலன் எப்படி எடுக்கிறது என்கின்ற ஒரு முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பழகின, அதாவது நம்ம அழகாக தான் சொன்னார், படிக்க படிக்க தான் படிப்பு வரும், எழுத எழுத தான் எழுத்து வரும் என்று சொன்னார். அதே போல் பாட பாட தான் பாடம் வரும், பாடல்லாம் வரும். ஆகவே ஜாதகத்தை நாம் பார்த்து அதை எவ்வளவு சீக்கிரமாக சிறப்பாக பலன் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு வச்சு பலன் சொல்லணும்னா நிச்சயம் பலன் வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அடுத்த சிறப்பு பேச்சாளராக நம்முடைய மேடம் ஜெயந்தி மேடம் அவர்கள் நம்முடைய ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவில் பேசுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் அங்கே டைமிங் இல்லாத காரணத்தினால அதற்கு பதிலாக இப்போ இந்த மாதாந்திர கூட்டத்தில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது நவகிரகங்களுக்கு ஒரு தன்மைகள் பலங்கள் உண்டு. அதில் குறிப்பாக இந்த கிரகத்தினுடைய அமைப்பாற்றல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி மிக அற்புதமான முறையில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட